Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து waste Kinder Joy box யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். Let's get into the video. Friends, இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு first வந்து A4 sheet ஒன்னு எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க எழுதி வச்ச A4 sheet கூட எடுத்துக்கலாம். நான் பாருங்க பாப்பா ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருந்தா அதை எடுத்திருக்கேன். நம்ம மேலே வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறோம். அதனால எந்த பேப்பராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் இது பண்ணலாம். இந்த பேப்பர் A4 ஷீட்னால் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன். நம்ம நல்லா இதை அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கை வச்சு ரோல் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது பேம்பூ ஸ்டிக் டூத் பிக் அந்த மாதிரி எது யூஸ் பண்ணி வேணாலும் ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சென்டர் பார்த்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்று ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லா அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் அப்படியே ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்ட்ரைட்டாக ஃபோல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபோல்ட் ஆகிடும். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக வந்து இன்னொரு ஸ்டிக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு ஸ்டிக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதனால் நம்ம இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு டேப் ஆர் வந்து கம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இது வந்து நான் டேப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து க்ளூ யூஸ் பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். அனபாண்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹாட் க்ளூ கன், அனபாண்ட் அந்த மாதிரி க்ளூ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து நான் பெயிண்ட் அடிக்கலான்னு இருந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் இப்படி அன்ஷேப்பாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக டேப்பே ரோல் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ரோல் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இது நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலர் அப்படியே விட்டு நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது நல்லா அப்படியே நிற்கவும் செய்யணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த கிண்டர் ஜாயோடது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இங்கே பின்னாடி வந்து பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் டேப்பே ஒட்டிட்டேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் இப்படி நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் டேப் ஒட்டினா. அதனால நான் டேப்பே பின்னாடி ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம இப்படி இருக்கிறதையும் நம்ம அழகாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு டப் மாதிரி கிடைக்கிதுல்ல. இதில் வந்து நீங்கள் உள்ளேயும் பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தால் அடிச்சுக்கலாம். நான் வந்து பெயிண்ட்லாம் எதுவும் பண்ணலை. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பெயிண்ட் உள்ளே அடிக்காமல் நான் செய்கிறேன். நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ நம்ம லைட்டாக டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த இடத்துலையும் வந்து டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். இது பார்க்க வந்து அழகாக இருக்கும், அதனால தான் நான் இது பண்ணேன். இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஓல்டு பேங்கிள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம இப்படி அழகாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு கொக்கி மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஹோல் போட்டு விட்டுக்கலாம். ஹோல் போட்டுட்டு இதை வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி மாட்டி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பதிலாக நீங்கள் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அந்த பேங்கில் இங்கே மாட்டிட்டேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த இதில் வந்து இப்படி நம்ம விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டிக் இருக்குள்ள பேப்பர் ஸ்டிக் அதை வந்து இப்படி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக டேப் போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்கு நான் வந்து கீழே விழுகாமல் இருக்கும் இந்த ஸ்விங், அதனால தான். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அழகாக ஆடுது பாருங்கள். இது நம்ம அழகாக இப்படி ஆட்டி விட்டுக்கலாம். நீங்கள் குட்டி டால்க்கெலாம் நீங்கள் இதை அழகாக செஞ்சு நீங்கள் விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
பார்க்கவும் அழகாக இருக்குது. இதில் ஃபுல்லி நம்ம வேஸ்ட் திங்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். பேப்பர் கூட நம்ம எழுதின பேப்பர் அந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த டேப் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லாமே நம்ம வேஸ்ட் திங்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.